அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. ஸோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரீடிங் பார்க்கலாம். ஸோ கம்மிங் வீக் உங்களுடைய விஷஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பூர்த்தியாகும், எதை நோக்கி உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ், அதுக்கப்புறம் ஏதாவது மெசேஜஸ்லாம் வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த வகையில் டார்க் ஏஞ்சல்ஸ், ஜெம்ஸ்டோன், கார்டியன் காட்ஸ், கார்டியன் கார்ட்ஸ், ஓகேவா, அதில் இருந்து உங்களுடைய தேவதை உங்களுக்காக தரப்போகிற கைடன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காஸ்மிக் மெசேஜஸ், ஸோ அந்த மெசேஜ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மணி மூவ்ஸ் வராக்கிள் டெக், இந்த வாரம் உங்களுடைய கெரியர் இல்லைனா மணி சம்மந்தமாக உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்தாச்சு. ஸோ ரெட் ரோஸ், எல்லோ ரோஸ், உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆழ் மனசுக்குள்ள எண்ணங்கள் தோன்றுதோ அதை பொறுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரி, ஓகே, ரெட் ரோஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்காக ரீடிங் பார்த்துலாம். ஓகே, இப்போ ரெட் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏஞ்சல் கார்டியன்ஸ் கார்டில் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் கெரியர், மணி ஒராக்கல் லாஸ்ட்டில் பார்ப்போம். இவங்கள செகண்டாக பார்ப்போம். காஸ்மிக் மெசேஜஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இவங்க காப்பர். ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் யதார்த்தத்தை மாற்றுறதுக்காக உங்களுக்கு ஒரு உந்துதல் தேவையா, அதை நீங்கள் கவனம் செலுத்த முயற்சிக்கும் போது உங்களுடைய மனசை வந்து அலப்பாயிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதா, அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விஷயத்து மேலே ஆர்வம் இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக வாழ்கிறது மூலமாக நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் விரும்புகிறத செய்யுங்க. உங்களுக்கான ப்ராஸ்பரிட்டி, அதாவது செழிப்பு உங்களுடையதாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும், அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஏஞ்சல் கார்டியன் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் மெசேஜ், வாவ், யாரோ ஒரு உங்கள் அன்பு தேவைன்னு இருக்காங்க, அவங்களுக்கு தயவு செஞ்சு உங்கள் அன்பை கொடுங்க. நீங்கள் நேசிக்கிற இதயத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் நமக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுற மாதிரி தோணும், என்ன பண்ணுறோன்னே தோணும். ஆனால் உங்களை நேசிக்கிறவங்களுக்காக அந்த இதயமெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பிளஸ்டு. அந்த மாதிரி பீப்புளெலாம் நமக்கு கிஃப்டட். ஸோ கிடைக்கிற அந்த இதயத்தை வந்து பாதுகாத்துக்கோங்க, திருப்பி அன்பு கொடுக்குங்க, டைம் ஒதுக்குங்க. நீங்கள் யாருக்காக ஓடுறீங்க, உங்களை நேசிக்கிற அந்த இதயங்களுக்காக தானே. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க, ஓகேங்களா. அதுதான் உங்களுக்கு காஸ்மிக் மெசேஜஸாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய மணி மூவ்ஸ், அதாவது கெரியர் அண்ட் மூவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மணி ரீடிங், மூவிங் அப் பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சி வந்து மேல் நோக்கி நகருது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ தொழில் வளர்ச்சி இருக்குது, உங்களுக்கு புதிய சலுகைகள் அண்ட் வாய்ப்புகள், அதே மாதிரி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு இருக்குது. அப்போது நீங்கள் அடுத்த நிலைக்கு, கோ டு த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த நிலைக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மணி மூவ்ஸ் வராக்கிள் டெக்லேருந்து கிடைச்ச பிளெஸிங். ஸோ ஆல்ரெடி இங்கே ரெட் ரோஸ் சூஸ் பண்ணவங்க மாதிரியே ஒரு லவ் மெசேஜும் இருக்குது. ஸோ அந்த இதயத்துக்கான நேரத்தை கொடுங்க. நீங்கள் ஓடி ஆடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாமே உங்களை நேசிக்கிற அந்த இதயங்களுக்கு தானே. ஸோ அன்பை கொடுங்க, அன்பே எடுங்க. ரெட் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ், கைடன்ஸ் அண்ட் கெரியர் வைஸ் ரீடிங் இதுதான். காட் பிளஸ் யூ கைஸ். எல்லோ ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்க்ஏஞ்சல், ஜெம்ஸ்டோன், கார்டியன்ஸ், உங்களுடைய ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ரூபி, உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் எக்ஸாஸஸ் சேர்க்க வேண்டுமா? வாட்ஸ் எக்ஸாக்டிங் மீனிங் தெரியல எனக்கு தமிழில். காட், உங்களுக்கு தெரிஞ்சால் அது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். அப்போ வந்து அவங்க கேட்குற விஷயம் வந்து சமீபத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து உங்களுடைய சகிப்புத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்து மேலே நீங்கள் அதை மேம்படுத்த, அதை டெவலப் பண்ண நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது. அப்போ நீங்கள் உங்களை கவனிச்சிக்கிறதே இல்லை, உங்களுடைய ஹெல்த்து மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஆற்றல் மையங்களை ரீசார்ஜ் செய்யுங்க. அதாவது உங்களுக்குள்ள என்ன எனர்ஜிஸ் பிளாக்ஸ்ன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதை வந்து ரீசார்ஜ் செய்கிற மாதிரி துடிப்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களுடைய ஆர்வத்தையே முதல்ல வந்து புதுப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த நடுவில் ரொம்ப ஹெல்த் வைஸாக இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, காஸ்மிக் மெசேஜஸ் பார்க்கலாம். ஓப்பன் யுவர் ஹார்ட். மேபி நீங்கள் ரொம்ப எதுவுமே ஓப்பனாக பேச மாட்டிங்களோ, இல்லை ஒரு காலம் ரொம்ப பேசி இப்போ ரொம்ப தனிமையை விரும்பி ஆகிட்டீங்களா, இன்ட்ரோவர்ட் ஆகிட்டிங்களா, எனக்கு தெரியல. ஏன்னா அந்த 2 கார்டுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒத்து போகுது. ஓப்பன் யுவர் ஹார்ட், நாட் ஜஸ்ட் அ லிட்டில், அதாவது ரொம்ப கொஞ்சமாக தேவையில்லை, ஆல் த வே. எப்போவும் கொஞ்சம் உங்கள் இதயத்தை திறந்து வைங்க, அதில் அன்பு இல்லை காதல் உள்ளே ஓடட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ மேபி நீங்கள் வந்து ரொம்ப உங்களை தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது எல்லாரும் நடுவில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. அது உங்களுடைய ஹெல்த்து மேலே கூட நீங்கள் அக்கறை காட்டாமல் இருக்கீங்க.
அதுதான் அங்கே காட்டுது. வேண்டவே வேண்டாம். மறுபடியும் எல்லா ரீடிங்கில் சொல்கிற வார்த்தை தான், ஒரே ஒரு வாழ்க்கை, சிம்பிளாக எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எவ்வளோ லவ்லியாக அழகாக வாழணுமோ வாழ்ந்துட்டு போயிடலாம். கஷ்டம் இல்லாமல் சத்தியமாக எந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. ஆனால் அதையும் ரசித்து பழகுங்க. பழகிறது கஷ்டம்தான், சொல்கிறது ஈஸி தான். ஏன்னா உங்கள் வேதனை உங்களுக்கு தான் புரியும் அப்படின்ற மென்டாலிட்டிலாம் வரலாம். பட் எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ளேயும் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்காக மணி மூவ்ஸ், கெரியர் அண்ட் மணி ரீடிங் பார்க்கலாம். மணி ட்ரீ, வாவ், பணம் மரம், பணம் மரம். ஸோ கனவுகள் நினைவாகும், நீண்ட காலமாக நீங்கள் விரும்பியதை பெறுவீர்கள். ஸோ உங்கள் செல்வத்தை நீங்கள் அனுபவிக்கும். என்ஜாய் யுவர் வெல்த். இதுக்கு மேலே என்னங்க உங்களுக்கு? நீங்கள் என்னென்னமோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பணம் இல்லாமல் வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையாலாம் மேபி இந்த நடுவில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீக்கில் வந்து உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ மணி ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்சு 2 செட் கார்டுமே ரொம்ப வித்தியாசமாக அழகாக அமைஞ்சிருக்கு. அவங்கவுங்க கார்டியன் ஏஞ்சல்ஸ் கொடுத்த கைடன்ஸ் மெசேஜும் சரி, அண்ட் உங்களுக்காக வந்த காஸ்மிக் மெசேஜும் சரி, கெரியர் அண்ட் மணி ரிலேட்டடாக இருந்த கார்ட்ஸோட ரீடிங்கும் சரி. உண்மையிலே நீங்கள் ரொம்ப பிளஸ்டு தான். 2 செட் ஆஃப் கார்ட் சூஸ் பண்ண பீப்புள்ஸும் சரி. ஸோ லைஃப்பை மேக்ஸிமம் கொண்டாடுங்க. குறை சொல்கிறவங்க நம்ம சுற்றி இருந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம வேலை அது இல்லை, நம்ம வந்த வேலை வேறு. அதை ஹாப்பியாக கொண்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். காட் பிளஸ் யூ.